அன்பினர்களே, நாம் காலையில் கொடுத்த செய்தி, ஈரானுக்குள் உக்கிரமான தாக்குதல் நடைபெற்று வரும் வேளையில் ஈரானின் வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 6 மேம்பட்ட ஹேம்ஸ்ட்ராங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளின் ஈரானிய எல்லைக்கு மேலே பறந்து கொண்டிருந்த கடந்த 24 மணி நேரங்களில் அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 6 மேம்பட்ட எதிரியின் ட்ரோன்களை வெற்றிகரமாக அளித்துள்ளதாக ஈரானிய ராணுவம் சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றது. கட்டாம் அல் அன்பியா வான் பாதுகாப்பு தளத்தின் ஒருங்கிணைந்த அமைப்புகளால் ட்ரோன்கள் இடைமறித்து சுற்று வீழ்த்தப்பட்டதாக ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இஸ்பஹான், காசிரி, ஜிரின், தப்ரிஸ், குசஸ்தான் மாகாணம் மற்றும் பெரிய தெஹ்ரான் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 6 மேம்பட்ட ஹேம்ஸ் ட்ரோன்களை குறிவைத்து அளிக்கப்பட்டன என்று ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. 2வது அமெரிக்க தாட் ஏவுகணை எதிர்ப்பு பிரிவு அளிக்கப்பட்டதாக IRG ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில், மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவால் இயக்கப்படும் 2வது டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் தாட் அமைப்பை அதன் விண்வெளி படை வெற்றிகரமாக குறிவைத்து செயலுக்க செய்ததாக IRG சற்று முன்னர் உலக ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கைகள் தரைவழி வான் பாதுகாப்பு பிரிவுகள், விமானப்படையின் போர் விமானங்கள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை பிரிவுகளால் மேற்கொள்ளப்பட்டன என்றும், இவை அனைத்தும் நாட்டின் ஒருங்கிணைந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வலையமைப்பின் கீழ் செயற்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவம் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிறுவல்கள் மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்களுக்குள் உள்ள இலக்குகளுக்கு எதிராக தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. வார இறுதியில் இஸ்லாமிய குடியரசிற்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய ஆக்கிரமிப்பு போருக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கைகள் நடத்தப்படுகின்றன. இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக IRGC தரைப்படை 3 முக்கிய நடவடிக்கைகளை தற்பொழுது கையாண்டிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு இஸ்லாமிய புரட்சி காவல் படை தரைப்படை வழியாக 3 முக்கிய நடவடிக்கைகளுடன் இறங்கியிருக்கின்றது. புதன்கிழமையான இன்று ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் போவின் மற்றொரு கட்டத்தை அறிவித்த IRGC மக்கள் தொடர்புகள், ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு ஆக்கிரமிப்புக்கு பிறகு அதன் தரைப்படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களில் உள்ள இலக்குகளை நோக்கி 230க்கும் மேம்பட்ட தாக்குதல் ட்ரோன்களை ஏவியிருக்கின்றது. ஈராக்கில் உள்ள எர்பில் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை நோக்கி பல அலைகளில் டசன் கணக்கான ட்ரோன்களை சுட்டதும், வடக்கு ஈராக்கில் பல பயங்கரவாத குழுக்களின் தலைமையங்களை அளித்ததும், குழந்தைகளை கொல்லும் ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக IRGCயின் துணிச்சலான வீரர்களின் முதல் நடவடிக்கையாகும் என்று ஈரான் உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆயுத படைகள் சனிக்கிழமை தலைநகர் தெஹ்ரான் முழுவதும் 30 இலக்குகளை தாக்கி ஈரானுக்கு எதிரான தங்கள் ஆக்கிரமிப்பை தொடங்கின. இதில் பல மூத்த ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். அப்போதிலிருந்து ஈரானிய ஆயுத படைகள் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்கள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை சாரமாரியாக தாக்கி இந்த தாக்குதல்களுக்கு விரைவாகவும் தீர்க்கமாகவும் பதிலடி கொடுத்து வந்திருக்கின்றது. ஈரான் பதிலடி கொடுத்ததால் பஹ்ரைனில் உள்ள முக்கிய அமெரிக்க தளத்தை புதிய அலை தாக்குதல்கள் சீரழித்திருக்கின்றது. ஈரான் பதிலடி கொடுத்ததால் பஹ்ரைனில் உள்ள முக்கிய அமெரிக்க தளத்தை தற்போது ஆராய்ந்து பஹ்ரைனிய அரசு முற்றுமுழுதாக அதை ரிசர்ச் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய படைகள் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உறுதியான பதிலடியை தொடர்ந்து தொடங்கியுள்ள நிலையில் ஈரானிய பழிவாங்கும் தாக்குதல்கள் கட்டளை மையங்களை அளித்திருக்கின்றது. போரின் முதல் 2 நாட்களில் பல்வேறு அமெரிக்க தளங்களில் அமெரிக்க துருப்புகளுக்கு 680க்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்றும் IRGC தெரிவித்துள்ளது. அதாவது 680 அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஈரானிய தாக்குதலுக்கு உட்பட்டு. ஈரானிய அதிகாரிகள் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைப்பது சட்டபூர்வமான தற்காப்பு என்று வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் பிரிவு 51 குறிப்பிடுகள் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்பு செயல்களுக்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஈரானுக்கு சட்டபூர்வ உரிமை உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றது. ஈரான் துபாயில்
100 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படுகின்ற தரைப்படைகள் போரில் நுழைவதாக IRGC அதாவது துபாயில் 100 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டவுடன் இப்பொழுது தரை வழியாக போரில் நுழைவதாக IRGC தெரிவிக்கின்றது. துபாய்க்குள் ஈரானிய படைகள் நுழைவதற்கான வாய்ப்பு வந்திருக்கின்றது. ஈரானின் புரட்சிகர காவல் படை துபாயில் 100 அமெரிக்க வீரர்களை கொன்றதாகவும் வளைகுடா முழுவதும் பல அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கியதாகவும் கூறுகிறது. முக்கிய முன்னேற்றங்கள் IRGC 100 அமெரிக்க காலாட்படை வீரர்களை கொண்டிருப்பதாகவே இந்த செய்தி தெரிவிக்கின்றது. துபாயில் 100 அமெரிக்க வீரர்களை கொன்ற விடயம் அமெரிக்க பரப்பில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஒரு பிந்திய செய்தி தெரிவிக்கின்றது. அமெரிக்க படைகள் மீதான ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு துபாயில் 100 அமெரிக்க காலாட்படைகள் கொல்லப்பட்டது என்று தெரிவிக்கின்றது. துபாயில் 160 அமெரிக்க துருப்புக்கள் குறிவைக்கப்பட்டதாக ஈரான் தரப்பு தெரிவிக்கின்றது. குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க படைகளும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக IRGC தெரிவிக்கின்றது. விரிவாக்கப்பட்ட போர்க்கள நடவடிக்கைகளில் ஒரே நேரத்தில் 230 தாக்குதல்களை ஈரான் ஏவியிருக்கின்றது. வளைகுடா முழுவதும் பல அமெரிக்க ராணுவ வசதிகள் தாக்கப்பட்டதாக அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. துபாயில் 100 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்ட செய்தி தற்பொழுது மிகப்பெரிய பரபரப்பு செய்தியாக உலக தளத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை துபாயில் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக கூறும் தாக்குதல் உட்பட வளைகுடா முழுவதும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் மீது அதன் படைகள் பெரிய தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருக்கின்றது என்றும் சற்று முன்னர் செய்தி கசிந்திருக்கின்றது. கதாம் அல் அன்பியா தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையில் துபாயில் 160 அமெரிக்க காலாட்படைகளை நாங்கள் குறிவைத்து அவர்களில் 100 பேரை கொண்டிருக்கும் என்றும் இன்று அது தெரிவித்திருக்கின்றது. புதன்கிழமை நண்பகல் கலந்து ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலின் விளைவாக உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவர்களும் பல மூத்த ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த தாக்குதல் பரந்த பதிலடி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அடைந்துள்ளதாக ஈரானிய ராணுவ கட்டளை தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது. குவைத்தில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க படைகள் அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்கப்பட்டதாகவும் ஈரானிய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றனர். குவைத்தில் உள்ள அமெரிக்க காலாட்படை படைகளை டசன் கணக்கான அழிவுகரமான ட்ரோன்களால் குறிவைத்தோம் என்றும் IRGC கட்டளை தலைமையகம் சற்று முன்னர் உலக பரப்புக்கு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. பஹ்ரைனில் உள்ள ஷேக் இஷா பகுதியில் உள்ள அமெரிக்க தளத்தை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் குறிவைத்திருக்கின்றது. அமெரிக்க போர்க்கப்பல்களும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. வளைகுடா போர்க்களத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு அமெரிக்க கடற்படை கப்பலை தாக்கியதாக IRGC இப்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இந்திய பெருங்கடலில் 650 கிலோமீட்டர் தொலைவில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த ஒரு அமெரிக்க நாசகார கப்பலை ஏவுகணைகளால் குறிவைத்து தாக்கியதாகவும் IRGC தெரிவித்திருக்கின்றது. இந்த கூற்றை உடனடியாக சுவாதீனமாக சரிபார்த்திருக்கின்ற வேளையில் ஈரானின் நடவடிக்கைகளின் விரிவடைந்து வரும் புவியியல் நோக்கம் மோதல் உடனடி வளைகுடா அரங்கிற்கு அப்பால் பரவி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானிய ராணுவ அதிகாரிகள் தங்கள் தரைப்படைகள் இப்பொழுது பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுடன் முறையாக போரில் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே ஈரான் 2 லட்சம் படைகளை களமிறக்க திட்டமிட்டிருந்தது. நாம் 6 தினங்களுக்கு முன்பு அந்த செய்தியை கொடுத்திருக்கின்றோம். 2 லட்சம் படைகளை இப்பொழுது அமீரகத்துக்குள் களமிறக்கான வழிகளையும் திறந்திருக்கின்றது. புரட்சிகர காவல் படையின் தரைப்படைகள் 230 தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஈரான் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் மைய பகுதி மற்றும் வடக்கு என்று விவரித்த இடங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் மையப்பகுதி மற்றும் வடக்கு மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றோம் என்றும் சொல்லப்படுகின்றது. காரணம், வடபகுதியில் தீவிரமாக குர்திஸ்தான்காரர்கள் ஈராக்கின் எர்பிடல் நகரில் பகுதியிலிருந்து நுழைவதற்கான வகை இருக்கின்றது. இப்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் வடபகுதிக்குள் இருந்து ஈரானுக்கு எதிரான ஒரு அணியை களமிறக்க தயாராகி வருவதாகவும் ஒரு செய்தி வருகின்றது. அது குறித்து நாம் அடுத்த காணொளிக்குள் பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். இலக்குகளில் பென்பெரா என்ற மூலோபாய பகுதியில் உட்கட்டமைப்பு மற்றும் பெட்டி டிக்வாவில் பரவியிருந்த ராணுவ இலக்குகள் இருந்தன. முக்கிய இஸ்ரேலிய கட்டளை மையங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. இலக்குகளில் ராணுவத்தின் பொது பணியாளர்களின் தலைமையகம் மற்றும்
ஹகிரியாவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவை அடங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. வளைகுடா முழுவதும் அமெரிக்க ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டு வருகின்றது. மேற்கத்திய ஊடகங்களின் தனித்தனி அறிக்கைகள் போரின் தொடக்கத்தில் இருந்து பிராந்தியம் முழுவதும் பல அமெரிக்க நிருபர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறது என்பதை குறிக்கிறது. தி நியூயார்க் டைம்ஸ் படி ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு முழுவதும் குறைந்தது 6 அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் இன்று புதன்கிழமை தாக்கியிருக்கின்றது. செயற்கைக்குள் சேட்டலைட் படங்கள், சரிபார்க்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் அறிக்கைகள் அடிப்படையில் பஹ்ரைன், ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத்தில் உள்ள வசதிகள் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டதாக தற்பொழுது செய்தி கசிந்து வருகின்றது. பஹ்ரைனில் மனாமாவில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தலைமையகம் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் அலி அல் ஜேலம் விமான தளம், குவைத்தில் உள்ள அரி ரிப்ஜான் முகாம், ஈராக்கில் உள்ள எர்பில் சர்வதேச விமான இராணுவ தளம், துபாயில் உள்ள ஜெபல் அலி துறைமுகம் மற்றும் ஒரு அமெரிக்க கடற்படை பொழுதுபோக்கு வசதி மையம் ஆகிய பகுதிகள் ஈரானின் இலக்குகளாக தற்பொழுது தாக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. இதற்கிடையில் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள ஒரு CIA நிலையத்தை ஈரானிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விஷயத்தை நன்கு அறிந்த 2 பேரை மேற்கோள் காட்டி அந்த செய்தித்தாள் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் உள்ள CIAவின் நிலையத்தை ஈரானிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகத்துக்கு இடமின்றி தெரிவித்துள்ளது. அமெரிக்க மற்றும் சவுதி அதிகாரிகள் தூதரக வளாகத்தை 2 ட்ரோன்கள் தாக்கியதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இருப்பினும் அவர்கள் இலக்குகள் CIA வசதியும் இருப்பதாக பகிரங்கமாக தெரிவிக்கவில்லை. இந்த தாக்குதல் தூதரக கூரையின் ஒரு பகுதியை இடிந்து விழுந்து புகையால் உட்புற இடங்களை மாசுபடுத்தியது. இதனால் பணியாளர்கள் தஞ்சம் புகுந்துள்ளனர். குவைத்தில் அமெரிக்க உயிரிழப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரானிய பதிலடியை தொடர்ந்து அமெரிக்க துருப்புக்களின் உயிரிழப்புகளை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க மத்திய சென்ட்ரல் கமாண்டின் கேம்ப் அரிப்ஜான் பகுதி தாக்குதலுக்கு பிறகு குவைத்தில் 6 அமெரிக்க துருப்புக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க பாதுகாப்பு செயலர் ஃபீட் ஹேக்கர்ஸ் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்று அவர் விவரித்த ஒன்றை இந்த வசதி தாக்கியதாகவும் தெரிவித்திருக்கின்றது. வலுவூட்டப்பட்ட தடைகளால் பாதுகாக்கப்பட்ட ஒரு தற்காலிக அலுவலக கட்டமைப்பை ட்ரோன் தாக்கிய போது இறப்புகள் ஏற்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தனித்தனியாக அமெரிக்க அதிகாரிகள் குவைத்தில் 3 அமெரிக்க போர் விமானங்கள் விபத்துக்குள்ளானதை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். இது வான் பாதுகாப்பு நடவடிக்கையின் போது நட்பு ரீதியான துப்பாக்கி சூடு என்று சொன்னாலும் அது ஈரானின் திட்டமிடப்பட்ட ட்ரோன் தாக்குதல் என்றும் இப்பொழுது உலக ஊடகங்களில் செய்தி கசிந்து வருகின்றது. இது இன்று புதன்கிழமை வளைகுடா முழுவதும் அமெரிக்க இலக்குகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஈரான் குறிவைத்து தாக்குதல் இடம்பெற்று வருகின்றது. 2 லட்சம் ஈரானிய துருப்புக்கள் வளைகுடாவுக்குள் தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார் என்பது பிந்திய செய்திகள். மற்றொரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது. அதை மற்றொரு காணொளியில் சந்திப்பு நேர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.